சிவ விஷ்ணு கோவில்களின் ரகசியம் வெளியிடுதல். எங்கும் பரிபூரணமாய் நிறைந்திருக்கும் பிரம்மம் என்கிற கடவுள் ஒருவரே இருக்கின்றார். அக்கடவுளை பார்க்க முடியாததனால் சிலைகளினாலும் மரங்களினாலும் செம்புகளினாலும் முன்னுள்ள பெரியோர்கள் லிங்கம் ஆவடையார் விக்கிரகங்கள் செய்து அவ்விக்கிரகங்களுக்கு பரமசிவன் என்றும் விநாயகர் என்றும் சுப்பிரமணியன் என்றும் பார்வதி, சாமுண்டீஸ்வரி, கன்யா பரமேஸ்வரி, காமாட்சி, விசாலாட்சி என்று இவ்வாறாக அநேக திருநாமங்களை அவ்விக்கிரகங்களுக்கு வைத்து சிவ மதஸ்தவர்களுக்காக சிவன் கோவில்களை கட்டி அந்தந்த மூலஸ்தானத்தில் அந்தந்த விக்கிரகங்களை வைத்தார்கள். இதுபோல் ஸ்ரீராமர், கிருஷ்ணன், நரசிங்கன், பார்த்தசாரதி பெருமாள், லக்ஷ்மி என்னும் பெயர்களுடன் அநேக விக்கிரகங்களை செய்து விஷ்ணு மதஸ்தர்களுக்காக விஷ்ணு கோவில்களை கட்டி அந்தந்த மூலஸ்தானத்தில் அந்த விக்கிரகங்களை வைத்தார்கள். விஷ்ணு கோவில்களில் இருக்கும் விக்கிரகங்கள் தம் 4 கைகளையும் காட்டி என்ன சொல்லுகிறதோ அதை கீழ் சொல்ல போகிறோம். பார்த்தசாரதி பெருமாள் சொல்லுகிறார், நான் ஒரு கையில் சங்கும் இன்னொரு கையில் சக்கரமும் பிடித்து மற்றொரு கையால் என் இடது பாதத்தை காட்டி என் பாதத்தின் மேல் திருஷ்டியை நிறுத்தி எதையும் நினையாமல் சும்மா இருங்கள் என்று என் வலது கையை உங்களுக்கு காட்டுகிறேன். நான் கல்லுருவமாய் நின்றிருப்பதனால் சும்மா இருங்கள் என்று சொல்ல வாயில்லாமல் இருக்கின்றேன். அதனால் சும்மா இருங்கள் என்று என் வலது கையை உங்களுக்கு காட்டுகிறேன். சிவன் கோவில்களில் இருக்கப்பட்ட விக்கிரகங்களும் இதுபோல் காட்டுகின்றன. விஷ்ணு கோவில்களில் உள்ள விக்கிரம் இதோ எதிரில் இருக்கும் படத்தில் காட்டப்பட்டிருக்கின்றன பாருங்கள். நீங்கள் 2 கைகளையும் குவித்து நமஸ்கரித்து சிலது நாளில் அழிந்து போதத்தக்க வரங்களை என்னை கேட்கிறீர்கள். உங்களுக்கு பெருத்த மோட்சம், ராஜ பதவியை கொடுக்க கோவிலில் நான் கல் விக்கிரகமாய் கடவுளாய் நின்றிருக்கிறேன். நீங்கள் 2 கைகளையும் குவித்து கும்பிடும் ரகசியம் என்னவென்றால், ஜீவாத்மா ஸ்வரூபமாய் எங்களை பரமாத்மா ஸ்வரூபமாய் இருக்கும் உம்மில் ஐக்கியம் செய்து கொள்ள வேண்டும் என்னும் பாவனையே நீங்கள் 2 கைகளையும் குவித்து கும்பிடுவதற்கு காரணம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். எதையும் நினையாமல் சும்மா இருங்கள் என்று நான் என் வலது கையால் காட்டுவது போல் நீங்கள் எதையும் நினையாமல் சும்மா இருப்பீர்களாகில் எப்பொழுதும் ராட்சதர்களை சம்ஹரித்த சக்கரம் இதோ எனது வலது கையில் இருக்கிறது பாருங்கள். நீங்கள் எதையும் நினையாமல் சும்மா இருப்பீர்களாகில் மறுபடியும் உங்களுக்கு எந்த எண்ணங்களும் உதிக்காமல் இருக்கும்படி இந்த சக்கரத்தினால் அந்த எண்ணங்களை எல்லாம் நாசப்படுத்தி அதன் பிறகு உங்களை நான் என்னில் ஐக்கியம் செய்து கொள்வேன். உங்களை நான் என்னில் ஐக்கியம் செய்து கொண்ட பிறகு இக்கலியுகத்தில் சிலர் வந்து என்னில் ஐக்கியமானார்கள் என்று மிகவும் சந்தோஷித்து என் இடது கையில் இருக்கும் சங்கை வாயில் வைத்து என்று பூரிப்பேன் என்னும் பாவனையை முன்னிருந்த பெரியோர்கள் சிலைகளிலும் மரங்களிலும் செம்புகளிலும் 4 கைகளையும் 4 விடங்களாய் விக்கிரகங்களில் செய்து அந்த விக்கிரகங்களை கோவில் மூலஸ்தானத்தில் வைத்து பூஜிக்கும்படி பெரியோர்கள் ஏற்படுத்தினார்கள். இந்நூலாசிரியராகிய ஸ்ரீ யோகேஸ்வரர் இந்நூலில் அநேக இடங்களில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், எதையும் நினையாமல் சும்மா இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? யோகேஸ்வரர் எவ்வாறு சொல்லி வந்தாரோ அதுபோல் எல்லா மதஸ்தவர்களின் கோவில்களில் உள்ள விக்கிரகங்களும் எதையும் நினையாமல் சும்மா இருங்கள் என்று தம் வலது ஹஸ்தகத்தை ஜனங்களுக்கு காட்டுகின்றன. எங்கும் பரிபூரணமாய் நிறைந்து வெட்டவெளியாய் இருக்கும் பிரம்மம் என்கிற ஈஸ்வரனுக்கு பேச வாயில்லை. தெய்வம் மானுஷருபேனா என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் தெய்வம் மனுஷ்ய ரூபமாய் வந்து சொல்வார் என்றிருக்கின்றது. ஆதலால் இந்நூலில் சொல்லி இருக்கும் வாக்கியங்கள் எல்லாம் தேவ வாக்கென்றெண்ணி இதில் உபதேசித்திருக்கும் உபதேசத்தை குருவாக்காய் எண்ணி எப்பொழுதும் சாதனை செய்து வாருங்கள். அதனால் நீங்கள் கடை தேறலாம். ஓ சகோதர சகோதரிகளே,
இந்நூலை ஒருமுறை வாசிப்பதனால் யாதொரு பிரயோஜனமும் இல்லை. இதை அடிக்கடி வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு வாசித்தால் இதிலுள்ள விஷயங்களெல்லாம் நன்றாய் விளங்கிய பின் இனி எடுக்கப் போகும் ஜென்மத்திற்காக வேண்டிய உபதேசம் இதில் இருக்கிறபடியால் அதை கண்டுபிடித்து சாதனை செய்து வாருங்கள். அந்த சாதனையிலிருந்து பிராணன் என்கிற மூச்சை விடுவாராகில் இந்த சாதனையின் பலன் என்னவென்றால், இனி முன் எடுக்கப் போகும் ஜென்மத்தில் சத்தியமாய் மிகவும் மேலான பதவியை தப்பாமல் அடைவீர்கள்.